இதில் நான் உங்களுக்கு என்ன தெரியுமா டீச் பண்ண போகிறேன், டிவிஷன். ஓகேவா? ஸோ 2 நம்பர் கொடுத்துருவேன், டிவைட் பண்ணி அவுட்புட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ சிம்பிளாக ஒன்று வச்சுக்கலாம், இன்ட் எக்ஸு இதுக்குள்ளே ஃபஸ்ட் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ யூஸ்வலி நம்ம I1.text அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்போம். கரெக்டாக? என்னடா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி சத்தம் கேட்குது? இன்ட் டாட் பார்ஸ் தானே? சரி ட்ரை பாஸ் கரெக்டாக தான்டா போடுறேன். I2 இருக்குது தானே? நல்ல வேலை இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் வந்து சிஎல் பண்ணுவோம். சிஎல் எக்ஸ் டிவைடட் பை ஒய். ஆன்சர் என்ன வரும்? 5ம் 2ம் கொடுத்தனோம். 5 டிவைடட் பை 2 என்ன? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 2.5. தப்பு. 2 5 டிவைடட் பை 2 2 தானே? நீ வேணா பாருங்க. 5 கொடுத்துட்றேன். ஓகேவா? 2 கொடுத்துட்றேன். 5 டிவைடட் பை 2 எவ்வளோ? 2. ஆன்சர் இஸ் 2. ரீசன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ளோட் இல்லை, அதுதான் ஆன்சர். அதாவது என்ன ப்ராப்ளம்னா, இப்போது இதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜராக இருக்குது. இன்ட்டுக்கு வந்து பாயிண்ட் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற எதையுமே அது எடுத்துக்காது. அதனால் 2.5 அது 0.5 எடுத்துக்கல. அதனால் 2ங்கிறது ஆன்சர் வந்திருக்கு. இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கான காரணமே ஃப்ளோட் உங்களுக்கு நான் சொல்லித்தரணும் தான்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணால் ஃப்ளோட்டுன்னு போட்டுடுறேன். இப்போ நான் ஃப்ளோட்டுன்னு போடுறப்ப என்ன ஆகும்னா, இம்மீடியட்டாக இதுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டோட பவர் கிடச்சிடும். விச் மீன்ஸ் இதனால் இன்னும் ஃபார் மோர் பிக்கர் பாயிண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 0.01 0.02 எல்லாமே. அப்போ உங்களுக்கு 5 டிவைடட் பை 2க்கு வந்து ரைட்டான ஆன்சர் கிடச்சிருக்கணும். ஃபைவ் டிவைடட் பை 2 ஆன்சர் வந்துருச்சா? 2.5. இன்னும் 51 டிவைடட் பை 2 ஆன்சர் வந்துருச்சா? இன்னும் நீங்கள் வந்து இங்கே ஒரு நம்பரை ரேண்டமாக அடிச்சுட்டு இங்கே ஒரு 2 நம்பர் ரேண்டமாக அடிச்சிங்கன்னா கூட ஆன்சர் வருது பார்த்தீங்களா? 229.65471. எவ்வளோ அக்யூரேட்டாக வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுவே ஆனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்பரு, ஆன்சர் வராது. என்னென்னு வருது? இன்ஃபினிட்டின்னு வருது. ஆனால் இது இன்ஃபினிட்டி கிடையாது, இது ஒரு லாஜிக்கல் நம்பர் தானே, ஆனால் வராது. ரீசன் என்னென்னா, நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? இன்ட்டோட சைஸ் என்ன, ஃப்ளோட்டோட சைஸ் என்ன, அந்த பிட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்ட்ரிங்ஸ் சொல்லி கொடுத்துருந்தப்ப ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். கேரக்டருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த டேட்டா டைப்பில் சொல்லணும் ஆஸ்கி வேல்யூ, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம். ஸோ அதில் வந்து டபுள் வந்து ஃப்ளோட்டை விட பெருசாக ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ எனிவே நீங்கள் அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃப்ளோட்டுனா என்ன, கேர்னா என்ன, இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது என்னன்ட்டு. பார்க்கலின்னா நோ ப்ராப்ளம். இப்போதைக்கு ஒரு நட்ஷெல்லில் சொல்லிடுறேன்னுட்டு. ஃப்ளோட்டும் டபுளும் ஒன்று தான். ஆனால் டபுள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸையும் ஆப்ரேட் பண்ணும். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் நல்ல பெரிய நம்பராக கொடுத்துக்கிட்டேன். ஓகே, ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? தெரியுதா? ஆன்சர் வந்துருக்கு பார்த்தீங்களா? இதில் யூஸ்வலாக இந்த யூஸ் ஆகும். ஈனா வேறு ஒன்றுமே இல்லை, இன்ட்டு 10^33. ஓகேவா? இது இன்ட்டு 10^33ங்கிற மாதிரி, என்லெஸ்ன்ற மாதிரி. ஸோ இது வந்து டபுளோட நோட்டேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் டபுள்னால இன்னும் பெரிய நம்பர்ஸ்க்கு வந்து இன்ஃபினிட்டின்னு அது பதில் சொல்லாது. அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான ஆன்சர் கொடுக்கும். டபுள் யூஸ் பண்ணியிருக்கனால தான் கால்குலேட்டர் நீங்கள் ரொம்ப பெரிய நம்பர் அடிச்சுன்னா E+ன்னு ஒரு பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா டபுள் ப்ரிசிஷனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான்.
ஆனால் இதில் என்னென்னா நம்ம அவுட்புட் ட்ரேஸும் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து போய் பேப்பரில் வரைஞ்சி அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா இங்கே வந்து நம்ம அடித்த 5 வந்திருக்கும், ஆனால் அது ஸ்ட்ரிங்காக வந்திருக்கும். ஸோ டபுள் டாட் பார்ஸ் என்ன பண்ணுவோம், அதை வந்து 5.0ன்னு மாற்றிருக்கோம். அதே தான் 2.2க்கு நடந்திருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிங்காக 2 போயிட்டு இங்கே 2.0ன்னு வந்திருக்கும். இப்போ 5ம் 2ம் டிவைட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து இங்கே 5.0 வந்துடும், இங்கே 2.0 வந்துடும். இப்போது இது வந்து 2.5 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா? இப்போ சிஎல் 2.5 சிஎல் ஆகிருக்கும். இவ்வளோ தான் இதுக்கான மைண்ட் லெவல் ஆஃப் அவுட்புட் ட்ரேஸ் இதுதான். இதுக்கான ஆன் பேப்பர் அவுட்புட் ட்ரேஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அடிச்சுட்டு எழுத மாட்டீங்க. எக்ஸ்குள்ளே 5 போட்டுருவீங்க, ஒய்க்குள்ளே வந்து 2ன்னு போட்டுருவீங்க. சிஎல் பண்ணுறப்போ மட்டும் x/y ப்ராசரில் போட்டுட்டு நீங்கள் வந்து 2.5 தட் சிம்பிள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. பை பை.